வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பாருங்கள் 15/9/2024 டிஎல்ஆர்டிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 14/9/2024 டிஎல்ஆர்டிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெஸிங் குரூப் இருக்குன்பா. கெஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து மெயின் சேனலோட லிங்க். உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 300 கட்டுற மாதிரி இருக்குன்பா. 300 கட்டினீங்க அப்படின்னா 1 மணி 6 மணி 8 மணி கேரளா இந்த 4 ஷோவுக்கும் சேர்த்து உங்களுக்கு கெஸ்ஸிங் கிடைக்கும். வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மெயின் சேனலில் டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து ஷேர் பண்ணுங்க நண்பா. 14/9/2024 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 8/8/9. இந்த 8/8/9க்கு நம்மளுக்கு எந்த ஒரு வின்னிங் கிடைக்கல நண்பா. அடுத்து பார்த்திங்கன்னா 4/0/1 6 மணி பார்த்திங்கன்னா 4/0/1க்கு 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 0 பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. 4-0 அப்படின்றது ஒரு செட்டு கொடுக்காம விட்டுட்டோம். ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிடுச்சு. 4-0 அப்படின்றது பார்த்திங்கன்னா 2 பாக்ஸில் நம்ம கொடுத்துருக்கோம். 1ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைச்சிருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா 4-0 ஏபியும் வந்து நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்குன்பா. ஆனால் பார்த்திங்கன்னா மெயினாக ஆல் போர்டில் நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சுன்பா. ஆல் போர்ட்லேருந்து நம்மளுக்கு 8ஆம் நம்பர் எது உள்ளே வந்திருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கும். ஆல் போர்டு வினிங் கிடச்சிருக்கும். நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் அதுவும் பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு ஆல் போர்டு. ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா அதில் 4-0 இங்கே 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 மணிக்கு கொடுத்துருக்கோம். 3-8 6 மணிக்கு கொடுத்துருக்கு. பார்த்திங்கன்னா 1 மணிக்கு இறங்கியிருக்கு. ரெண்டுமே மாறிய வந்து இறங்கியிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணி பார்த்திங்கன்னா 0-7-9 இந்த 0-7-9க்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9ஆம் நம்பரும் 0வும் கிடச்சிருக்கு. போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு நண்பா. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 9-0 அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். அது போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்ததுனால நம்மளுக்கு அதுவும் பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. 0-9ன்னு கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 2 பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் பாக்ஸை வந்து மிஸ் பண்ணியிருக்கணும்பா. ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ரெண்டுமே ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு பார்த்திங்கன்னா 0 வந்து நம்மளுக்கு மெயினாக வந்து ஆல் போர்டில் நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்குன்பா. நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கு. 8 மணிக்கு மட்டும் நம்மளுக்கு நல்ல ஒரு ஆல் போர்டு வெற்றி கொடுத்துருக்குன்பா. அடுத்து பாருங்கள் 15/9/2024 டிஎல்ஆர்டிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள். 1 மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9-1, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7-3, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0-8. ஏபிபிசிஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 17 10 18 30 38 93. பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 970 978 930 938 170 138. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 08 08லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 05, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 13, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 92. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 01 51 19 12 39 32. பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 019 012 039 032 519 532. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 30 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2-3, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6-9, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5-4. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 29 25 36 39 35 65. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 265 264 295 294 365 394. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 69 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. நம்ம கேசிங் இல்லாமல் மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். போர்டு விசா சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடும். அதனால் மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்கன்பா. இன்றைக்கி 1 மணிக்கு 6 மணிக்கும் 8 மணிக்கும் டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 8 8 1 1 2 2 9 9 அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. சரி ஓகே நண்பா, அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, பாய்.